எவ்ரி சாப்டர் நீங்க வாசித்து பாருங்க, உங்களால் நம்ப முடியாத ஒன்றை பைபிள் பேசும். இட்ஸ் ஆல்வேஸ் டாக் அபவுட் அன்பிலீவபிள் திங்ஸ். நமக்கு ஒரு கார்னல் மைண்ட் இருக்குது, ஒரு பூமிக்குரிய சிந்தனை. எல்லாரும் மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பைசா பைசா எப்படி பிரதர் வரும்? அப்போனா கார்னல் மைண்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் வேதத்தை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை போஷிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்களை உடுத்துவிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். The money will come in a supernatural manner, not ordinary way. Amen. You will enjoy the supernatural provisions. Amen. அதனால நீங்க நான் சொல்றேன், அதனால எந்த சாப்டர் நீங்க வாசித்து பாருங்க, உங்களால் நம்ப முடியாத ஒன்றை பைபிள் பேசும். இட்ஸ் ஆல்வேஸ் டாக் அபவுட் அன்பிலீவபிள் திங்ஸ். உங்களால் உங்க வழக்கத்துக்கு மீறின, உங்க வழக்கத்தை மிஞ்சின, உங்க வழக்கத்தின் அடிப்படையில் சிந்திக்க முடியாத ஒன்றை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, ஆமென், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். He does great things which cannot comprehend. நம்மளால எப்படின்னே தெரியலங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எப்படின்னே தெரியலையே. இப்படி உங்களை ஆச்சரியத்தில், அற்புதத்தில் மூழ்கடிக்கிற ஒரு தேவன். அதனாலதான் பைபிள் படிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு வார்த்தையோடு உங்க நாளை துவங்கணும். சும்மா கண்டது இது புத்தி சரியில்லாமதான் வாழ்க்கை சரியில்லை. வாழ்க்கை நல்லா ஆகணும்னா வார்த்தையை மனசுக்குள்ள நிரப்பணும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? அழைக்கும், உங்களை அது கூப்பிடும். என்ன ஸ்கிரிப்சர், எந்த வசனம். அதனால தான் எனக்கு பைபிளில் நீங்கள் நல்லா படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அற்புதத்தை நம்புவீங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லுவீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டல்லாவே நீங்க உட்கார மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் குறைவுகள் நிறைவுகளாய் மாறும், என் தோல்விகள் வெற்றிகளாய் மாறும். ஆமென். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார்.